இனிய தமிழுறவுகளை வணக்கம். சிங்கப்பூர் தமிழ் முரசு நாளிதழ் தமிழ் வளர்ச்சிக்கு மிகப்பெரிய பங்களிப்பை தந்து கொண்டிருக்கிறது. தி கான்ட்ரிபியூஷன் ஆஃப் சிங்கப்பூர் தமிழ் முரசு டு தமிழ் டெவலப்மெண்ட் என்பது ஒரு தனி பேசுபொருளாக ஆய்வுலகில் இன்றைக்கு பேச வேண்டிய ஒரு செய்தியாகும். இது ஒரு செய்தி நிறுவன வெளியீடு. சிங்கப்பூர் பிரஸ் ஹோல்டிங் எனப்படுகிற ஒரு குழுமம் பல்வேறு ஊடகங்களை நடத்தி கொண்டிருக்கிற ஒரு குழுமம். இங்கே ஒளிவெளி 5-8 நம்ம ஊரில் சேனல்னு சொல்கிறோம் இல்லையா, தொலைக்காட்சி சேனல்னு. அதுபோல் இங்கே ஒளிவெளி 5-8 யூ, இன்னும் 3 வானொலிகள், மேண்ட்ரின், ஆங்கிலம் நாளிதழ்கள், இப்படி பல்வேறு செய்திகளை நடத்தி கொண்டிருக்கிற 1984 நடத்துகிற இந்த நிறுவனம் தமிழவேல் சாரங்கபாணி அவர்கள் தொடங்கிய தமிழ் முரசு இதழையும் நடத்தி கொண்டிருக்கிறது. இந்த இதழிலே நல்ல தமிழ் சொற்கள் பயன்பாட்டில் இருக்கின்றன. அதனுடைய தாக்கம் சமூகத்திலும் பார்க்க முடிகிறது. என் பெயர்த்தி அந்த தொடரி நிலையத்துக்கு செல்லுகிற போது, வாங்க அந்த பேரங்காடிக்கு போகலாம் என்றால், நம்ம ஊரில் யாரும் இந்த மால்களை பேரங்காடி என சொல்லுவதில்லை. இங்கே படிக்கிற 3ஆம் வகுப்பு 4ஆம் வகுப்பு படிக்கிற குழந்தை கூட மால் என்றால் தமிழிலே பேரங்காடி என்கிற சொல்லாட்சியை தெரிந்து வைத்திருக்கிறது. அதற்கு காரணம் இந்த சிங்கப்பூர் அரசு தமிழ் வளர்ச்சி செய்கிற செலவு மட்டுமில்லை நண்பர்களே, தமிழ் ஊடகங்கள் இது போன்ற தூய தமிழ் சொல்லாட்சிகளை பயன்படுத்துவதும் ஒரு முக்கிய காரணியாக இருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. இப்போது எமிக்ரேஷன் வித்தவுட் பாஸ்போர்ட் அப்படிங்கிறத கடப்பிதழ் இல்லா குடிநுழைவு என்று நல்ல தூய தமிழிலே இவர்கள் மொழிபெயர்க்கிற ஒரு தன்மையை இந்த நாளிதழில் பார்க்குறேன். கடந்த 20 நாள்களாக இந்த தமிழ் முரசு நாளிதழில் நாள்தோறும் வாங்கி படிக்கிற போது, இப்போ எலக்ட்ரிக் சார்ஜிங் ஸ்டேஷன், இப்போ நம்ம ஊரில் இந்த மின்சாரத்தால் இயங்குகிற வாகனங்கள் அறிமுகப்படுத்தப்படுகின்றன, இங்கே நெடுங்காலமாக இருக்கின்றன. எனவே இங்கே அவற்றை மின்னூட்ட நிறுவனம், மின்னூட்டிகள், அந்த மின்னூட்ட நிறுவனம் மின்னூட்டிகளில் கூட மெதுவான மின்னேற்றம், வேகமான மின்னேற்றம், 7 கிலோவாட்லேருந்து 22 கிலோவாட் வரலையும் இருக்கிற மின்னோட்டங்களை மெதுவான மின்னூட்டம், அதை இந்த நிறுவனம் வாங்கிவிட்டது என்று இவர்கள் செய்தியாக்குகிற போது, உண்மையிலேயே நல்ல தமிழ் சொற்களை இவர்கள் பயன்படுத்துகிற ஒரு சூழலை நாம் கவனிக்கிறோம் நண்பர்களே. இப்போ நம்ம ஊரில் எரிபொருள் பார்க்குறோம், பெட்ரோல், டீசல், மின்சாரம், இதெல்லாம் பார்க்குறோம். இவங்க எரிபொருளே 2ஆக பிரிக்கிறாங்க. படிம எரிபொருள், புதுப்பிக்கும் எரிபொருள். நாளிதழ்களில் அந்த சொல்லாட்சி நீங்கள் இயல்பாக பார்க்க முடியும். இப்போ சூரிய ஒளி மின்சாரத்தை புதுப்பிக்கும் ஏன்னா இன்றைக்கு இங்கே பேருந்துகளெல்லாம் மின்சாரத்தில் ஓடுகிற பேருந்துகள் தான், அதே போல் தொடரிகளும் மின்சாரத்தில் ஓடுகிற தொடரிகள் தான். அது இந்த புதுப்பிக்கிற மின்சாரம் என்று அதை இவர்கள் புதுப்பிக்கிற எரிசக்தி என்கிற பொருளை அந்த சொல்லாட்சி இவர்கள் பயன்படுத்துகிறார்கள். இந்த படிம பொருள் அப்படிங்கிற பொருளை இந்த டீசல், பெட்ரோல், இதெல்லாம் இந்த படிம எரிபொருள், புதுப்பிக்கும் எரிபொருள் என்றெல்லாம் இவர்கள் பயன்படுத்துவது நாளிதழில் இயல்பான ஒன்றாக இருக்கிறது. மக்களும் அதை எளிதாக புரிந்து கொள்ளுகிறார்கள். எது ஒன்றையுமே நாம் இப்படி மக்களுக்கு கொண்டு வருகிற போது அது எளிதாக புரிந்துவிடும். இப்போ ஞாயிற்றுக்கிழமைகளில் இந்த அடுக்ககங்களில் இங்கே பெரும்பாலும் உங்களுக்கு குடியிருப்புகள் 30 கிலோமீட்டர் நீள அகலம் இருக்கிற இந்த நாட்டில் நிறைய அடுக்ககங்கள் தான் இருக்கின்றன. அதை இவர்கள் குடியிருப்பு பேட்டைகள் என கூறுகிறார்கள். இங்கே சில ஞாயிற்றுக்கிழமைகளில் பொதுமக்களே தொண்டூழியம் செய்கிறார்கள். அதாவது இப்போ முடித்திருத்தும் தொண்டூழியம் அப்படின்னா நமக்கு முதல்ல அது புரியல. அப்போது இவர்கள் கட்டணம் வாங்காமல் ஒரு குறிப்பிட்ட பகுதியில் வருபவர்களுக்கு முடிவெட்டினால் அதற்கு முடித்திருத்தும் தொண்டூழியம். அதில் கூட நண்பர்களே, ஒரு மூதாட்டி ஒருவர் இகழ்ந்துட்டார். இந்த மாதிரி அவங்க தொண்டூழியம் செய்கிறவங்க இகழப்படாதுன்னு நாட்டினுடைய அமைச்சரே பேசுகிறார். அதை செய்தியில் நம்மால் பார்க்க முடிகிறது. இப்போ இந்த படிம எரிபொருள் நீக்க திட்டம் அப்படின்னு ஒரு திட்டத்தை இவர்கள் செயல்படுத்துகிறார்கள். அதில் இந்த கரிம வாயு நீக்குதல், இப்போ நம்ம ஊரில் இந்த சரக்குந்துகள், பேருந்துகளில் வருகிற அந்த மாசு நமக்கு தெரியும். அதை இங்கே அடியோடு நீக்கணும் என்பதற்காக இவர்கள் திட்டமிட்டு செயல்படுத்துவதை நம்ம பார்க்கணும் நண்பர்களே. இந்த தமிழ் முரசு நாளிதழ் பொருளியல் நிபுணருங்கிற தூய தமிழ் சொல்லாட்சியை பயன்படுத்து. நம்ம ஊரில் கூட பொருளாதாரம், பொருளியல் வளர்ச்சி, நீங்கள் இந்த 12-24 நாளிதழில் எரிபொருள் கசிவு, தரவு பகிர்வு தளம், எல்லாம் அழகான சொல்லாட்சிகள். காற்று கொந்தளிப்பு, நிகழ்நேர தரவு. இந்த விமானங்கள் பறக்கிற போது ஒரு நாட்டிலேருந்து இன்னொரு நாட்டுக்கு செல்லுகிற போது இந்த காற்று கொந்தளிப்பு நிகழ்நேர தரவு
அது அந்த அந்த நேரத்தில் கிடைக்கக்கூடிய அந்த தரவுகளை எப்படி இவர்கள் தருகிறார்கள் அப்படின்னு இவர்கள் நல்ல தமிழில் மொழிபெயர்க்கிற ஒரு தன்மை மியான்மரிலிருந்து அந்த வான்வெளியில் செல்லுகிற போது இந்த காற்று கொந்தளிப்பு மிகுதியாக இருக்கும். அதற்கான நிகழ்நேர தரவுகளை பெறுவதற்கு நிறுவனம் இருக்கிறது, விமான நிலையங்கள் அங்கே உறுப்பினராகிக்கிட்டால் அந்த அனைத்துலக விமான போக்குவரத்து சங்கம் வந்து அவர்களுக்கு உதவுகிறது என்றெல்லாம் இவர்கள் செய்திகளை வெளியிடுகிறார்கள். அப்போ இந்த நிகழ்நேர தரவு போன்றவை அன்றாட நாளிதழ் செய்திகளில் வருகிறத நம்ம பார்க்குறோம். மத்திய சேமநல நிதி இது போன்ற சொல்லாட்சிகளை நம்ம பார்க்குறோம். அப்போது இப்போ மெட்டான ஒரு நிறுவனத்தை பற்றி பேசணும். சமூக ஊடக பெருநிறுவனம் அப்படின்னு தமிழில் போட்டு ஆங்கிலத்தில் மெட்டா என அவர்கள் எழுதுகிறார்கள். இதை ரொம்ப நுணுக்கமாக நம்ம கவனிக்கிறோம். இப்போ அதே போல் பைசைக்கிள் ட்ராக் அப்படின்னு இங்கே ஒவ்வொரு குடியிருப்பு பகுதிகளையும் அந்த மிதிவண்டியை வந்து தூக்குகிற தூக்கிகள் இருக்கும். இது அவங்க சைக்கிள் நிறுத்த அடுக்கு என்றே தமிழில் போடுகிற ஒரு போக்கை நான் பார்க்குறேன். அதே போல் திருவாட்டி டாவோ, திருவாட்டி என்று இந்த திருமதி என்கிற சொல்லாட்சிக்கு பதிலாக நல்ல ஒரு தூய தமிழ் சொல்லாட்சியை பார்க்குறேன். நகர்ப்புற புத்துயிர்ப்பு திட்டம்னு ஒரு தொடர் இன்னைக்கு பார்த்தேன். அப்போது அதே போல் ஹவுசிங் ப்ரொமோட்டர் அப்படின்னா கட்டிட மேம்பாட்டாளர். ரொம்ப நுட்பமாக உத்திபூர்வ மேம்பாட்டு ஊக்குவிப்பு திட்டம், என்ன அருமையான சொல்லாட்சிகள். அதனால தான் நான் சொன்னேன் நண்பர்களே, தமிழ் வளர்ச்சிக்கு குடியரசு அந்த தமிழ் முரசு நாளிதழுடைய பங்களிப்பு என்றே நாம் இதை சொல்ல முடியும். அதே போல் இங்கே வருகிற செய்திகளுமே நம்மூர் செய்திகள் போல் இல்லாமல் அவர்கள் சூழலுக்கு ஏற்ப இருக்கிற செய்திகளாக இருக்கின்றன. அதை நம்ம தனியாக பேசலாம். மாதருங்கிற சொல்லாட்சி பெண்ணுங்கிற சொல்லுக்கு இணையாக இங்கே பயன்படுத்தப்படுவதை நம்மால் பார்க்க முடிகிறது. இப்போ நீங்கள் சில மரபுகளே இங்கே மாறி இருக்கின்றன. நம்ம ஊரில் வந்து லட்சம் கோடின்னு எழுதுவார்கள். இங்கே எல்லாமே பில்லியனர் வந்து மில்லியனர் என்கிற சொல்லாட்சி தான் பெருவழக்காக இருக்கிறது. ஆமாம். அதே போல் குடிமை தற்காப்பு படை, நிலப்போக்குவரத்து ஆணையம், மனிதவள அமைச்சு போன்ற சொல்லாட்சிகள் மிக இயல்பாக இப்போ நம்ம ஊரில் ஹார்ட்வேர்ஸ்னு தமிழ் எழுதியிருப்பான். இவர்கள் நாளிதழிலே நண்பர்களே வன்பொருள் விற்பனை என்றே போடுகிறார்கள். வண்ணப்பூச்சு வன்பொருள் கடை, என்ன நல்ல தமிழ். அதனால தான் நான் சொன்னேன், இங்கே மிக நுட்பமான இந்த தன்மையை நாம் பார்க்குறோம். தீவு விரைவுச்சாலை, குடிமை தற்காப்பு படை என்றெல்லாம் நல்ல தூய தமிழில் எழுதுகிற போக்கு. இப்போ நம்ம ஊரில் மனநோயாளிகள் அல்லது இந்த உளவியல் சார் நோயாளிகளை நம்ம கவனிக்கிறோம். இங்கே இவங்க தாதிமை இல்லம் அப்படின்னு ஒரு சொல்லாட்சியை பயன்படுத்துகிறாங்க. தாதி அப்படிங்கிற பொருளை பயன்படுத்துகிற ஒரு போக்கை நம்மால் பார்க்க முடிகிறது. மொத்தத்தில் இந்த நாளிதழ் என்பது பல்வேறு அறிவுபூர்வமான கட்டுரைகளையும் தருகிறது. இப்போ உதாரணமாக இந்த கடந்த கிழமையில் வந்த செயற்கை நுண்ணறிவு பற்றிய ஒரு கட்டுரையை பார்க்கலாம். அதில் கல்லூரி பேராசிரியர்கள், பள்ளி பேராசிரியர்கள் இந்த செயற்கை நுண்ணறிவு பற்றி என்ன நினைக்கிறார்கள் என்பதை எழுதி நல்ல தரவுகளோட. இப்போ இன்றைக்கி நம்ம ஊரில் வந்து நாளிதழ்கள் அந்தளவு, ஏன்னா இங்கே அவங்களுக்கு தேவையாக இருக்கிறது செயற்கை நுண்ணறிவு பற்றிய சிந்தனை. அதே போல் இங்கே வந்து ஒரு பன்மொழி சூழல், நீங்கள் மல்டிலிங்குவல் சிச்சுவேஷன் மட்டும் இல்லை, வந்து பல் இன மக்கள் வாழுகிற இடம். அதனால் மானுடவியல் சார்ந்த கட்டுரைகள் நிறைய நாளிதழ்களில் பார்க்கின்றன. இந்த செட்டி மலாக்காங்கிற ஒரு இனத்தை பற்றி கூட நம்ம தனியாக ஒரு காணொலியை பதிவிடுவதாக இருக்கிறோம். எப்படி அந்த செயற்கை நுண்ணறிவை பற்றி ஒன்று பதிவிடுகிறோமோ அதை போலவே அந்த வகையில் நண்பர்களே, இப்போ பர்மனன்ட் ரெசிடென்ஸ் அப்படின்னா இவங்க நிரந்தர வாசிகங்களோ சொல்லாட்சியை பயன்படுத்துகிறாங்க. இப்போது இன்டர்நேஷ்னல் ஜஸ்டிஸ் அப்படிங்கிறப்ப அனைத்துலக நீதிபதிகள், அதில் கூட இன்னும் கொஞ்சம் மேம்பட்டு இவர்கள் அதை பயன்படுத்தலாம். இப்போ அதிர்ஷ்டங்கிற சொல்லாட்சியை பயன்படுத்துகிறாங்க. நம்ம ஊரில் இருக்கிற மாதிரி இங்கேயும் ஜோதிடம் இருக்குது. நல்லூளுங்கிற சொல்லாட்சியை பயன்படுத்தலாம். அதுபோல் நம்ம நாட்டு தாக்கமும் சில சொல்லாட்சிகள் இருக்குது. அதில் இவங்க வந்து இன்னும் கொஞ்சம் தூய தமிழை பயன்படுத்துவார்களே, ஆனால் இன்னும் கூட கொஞ்சம் சிறப்பாக இருக்கும். இப்போ இன்டர்நேஷ்னல் அப்படிங்கிறது அனைத்துலகம்ங்கிறாங்க. பெரும்பாலும் நம்ம ஊரில் பன்னாட்டு நிறுவனம், பன்னாட்டு போக்கு, பன்னாட்டு காட்சிகள் அப்படிங்கிற சொல்லாட்சி இருக்குது. அதே போல் நம்ம ஊரில் பண்பாடுங்கிற தூய தமிழை பயன்படுத்துகிறோம். இங்கே கலாச்சாரங்கிற சொல்லாட்சியை பயன்படுத்துகிறாங்க. அதனால் இந்த தமிழ் முரசு நாளிதழில் இந்த இன்டர்நேஷ்னல் என்பதற்கு பன்னாடு என்கிற சொல்லாட்சியையும், கல்ச்சுரல் என்பதற்கு பண்பாடுங்கிற சொல்லாட்சியை பயன்படுத்தினால் இன்னும் கூட அது சிறப்பாக தூய தமிழை வந்து இன்னும் கொஞ்சம் ஆழமாக இட்டுச் செல்லுகிற ஒரு போக்கு இருக்கும் என்பதை நம்மால் நுணுக்கமாக அவதானிக்க முடிகிறது. ஒட்டுமொத்தத்தில்
நம்முடைய தமிழகத்து நாளிதழ்கள் ஊடகங்களோடு ஒப்பிடுகிற போது இந்த ஊடகம் பல்வேறு புதிய தமிழ் சொற்களை அல்லது தூய தமிழ் சொற்களை மொழியாக்கத்தில் மிக நுட்பமாக பயன்படுத்துகிறது. இதனுடைய நிறுவனம் நடத்துகிற தி ஸ்ட்ரெய்ட்ஸ் டைம்ஸுங்கிற ஒரு இந்த நீரிணை செய்தி அப்படின்னு நம்ம தமிழ் படுத்தலாம். அந்த நீரிணை செய்தி நாளிதழ் ஆங்கிலத்தில் இன்னும் விலாவாரியாக செய்தியை வெளியிடுறத பார்க்குறோம். இதே குழுமம் தான் அதையும் வெளியிடுகிறது. சில நேரங்கள் மொழிபெயர்ப்புகளை இந்த ஸ்ட்ரெய்ட்ஸ் டைம்ஸையும் தமிழ் முரசையும் வச்சு ஒப்பிட்டு பார்க்குற போது மிகச்சிறந்த மொழிபெயர்ப்பு ஆசிரியர்களை கொண்டு இந்த தமிழ் முரசு வெளிவருகிறது என்பதை காண முடிகிறது. எனவே ஒரு தமிழ் மாணவன் என்கிற முறையில் இந்த தமிழில் முரசு ஆசிரியர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி.